ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மணவாளங்கரையைச் சேர்ந்த DS ராதா அன்புனார் அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண இதோ மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் இந்த நாடகத்தினை கண்டு கழித்து அந்த இளஞ்சா ஒரு முத்துமாரியம்மன் அருள்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ உங்கள் மத்தியில் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ஹலோ, அப்படியே மாப்பிள்ளை இப்ப இருக்க மாதிரி அப்படியே இருக்கு. ஹலோ, இதே அப்படி. ஹலோ ஹலோ. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி. பாண்டியகுமாரி பவானி, பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ, வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வரம் தர இன்னும் மனம் வல்லையோ. வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி, வேத வேதாந்த நாத ஸ்வரூபிணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. நலம் தருவாள் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் முனைப்பாட வரம் தருவாயம்மா, நலம் தருவாள் என் தாயே மீனாட்சி, மீனாட்சி. நவகிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி, நவகிரக நாயகியே கருமாரி, நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே, மாணவன் சோதரியே வைஷ்ணவியே, திரு மாணவன் சோதரியே வைஷ்ணவியே, நவகிரக நாயகியே கருமாரி, நனங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே, அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே, சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே, அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே, மக்கள் துயரை காக்கும் தஞ்சை முத்துமாரி, மக்கள் புயரை தாக்கும் தஞ்சை முத்துமாரி, காப்பவளே மீனாட்சியே மதுரை மீனாட்சியே, நவகிரக நாயகியே கருமாரி, நடங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகே, மயிலை கற்பகாம்பிகே, குணமாதர் சௌபாக்கிய காமாட்சியே, காந்தி காமாட்சியே, குங்குமத்தில்
நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவரே அருள்மாரி மங்களமணிமான சங்கரியே ஆடவன் சோதரியே வைஷ்ணவியே இது ஆடவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் வருபவளே அருள்மாரி ஞான மழை பொழிகும் கலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே ஞானமலை மொழியும் கலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே வேதம் புகழ்வாடும் அலைமகள் நீயே வேதம் புகழோம் மலைமகள் நீயே வெற்றியெல்லாம் தந்தருடும் வேளவன் தாயே வெற்றியெல்லாம் தந்தருடும் வேளவன் தாயே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் அருள்பவரே அருள்மாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே ஆடவன் சோதரியே வைஷ்ணவியே திரு ஆடவன் சோதரியே வைஷ்ணவியே நவகிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவரே அருள்மாரி இளஞ்சாவூர் முத்துமாரி வணக்கம் பல மாறாமண்டலப்படியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஆதிதிராவிட மக்களால் நடத்துகின்றோம். அனைவருக்கும் தெரிந்தது. கடந்த வருடம் போல இந்த வருடமும் 2014 2015 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அதே போல் இந்த வருடம் இப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்கும் தேர்ச்சி விகிதம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு பாஸ் ஆனாவே போதும் கொண்டாந்து நம்மளோட கானாடு 108 ஆதி திராவிடர்களோட நலச்சங்கத்தின் சார்பாக திருமயம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் நம்மளோட பயிலகம் இருக்குது. தவறாது அங்கே வந்து அதை பதிஞ்சிருங்க. பதியக்கூடிய தொடர்பு எண் குரூப்பில் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி விட்றோம். வெளிநாடு வாழ் நண்பர்கள் மூலமாக 4ஆம் ஆண்டு மாணவ செல்வங்களுக்கு விருது வழங்கும் விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். தங்களது குழந்தைகளின் படிப்புதான் முக்கியம் என்ற மிகச்சிறந்த நோக்கத்தில் அவர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலேயே வேலை செய்து அவர்கள் சம்பாதித்த பணத்தை தன் தாய் தகப்பனுக்கு மட்டும் அனுப்பாமல் நமது குழந்தைகள் நல்லபடியாக படிக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கொண்டு செஞ்சதை சொல்லிக்காட்ட விரும்பலை. நிறைய செய்யணும்னு இன்னும் நம்ம மக்கள்லாம் காத்துட்ருக்குறோம். தயவு செய்து படிங்க, படிப்பு தான் முக்கியம். தயவு செய்து படிங்க. படிக்கிறதுக்கு என்ன உதவி செய்ய வேணாலும் நம்ம கானாட்டின் 108 ஆதி திராவிட நலச்சங்கத்தின் சார்பாகவும் நமது வெளிநாடுகள் வாழ் நமது நண்பர்களின் சார்பாகவும் படிப்புக்காக என்ன வேணாலும் செலவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து படிங்க. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டியது படிங்க. படிச்சுட்டு ஒரு அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு பிஓ வேலையே ஒரு அதிகாரம் தான், ஒரு தாசில்தார் அதிகாரம் தான், ஒரு காவல்துறை அதிகாரம் தான், ஒரு தனியார் கம்பெனியே ஒரு அதிகாரம் தான். தயவு செய்து வேலை வாய்ப்புகளில் தங்களோட முழுமையாக ஈடுபடுத்திங்க. அரசியலில் தெரியாதீங்க, மஞ்சு விரட்டில் தெரியாதீங்க. தயவு செய்து அனைவரும் படிக்கிறதுக்காக என்ன செய்யணும்னாலும் கூட செய்ய தயாராக இருக்கிறோம். புரியுது 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 சொல்லிடுறேன். உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்ல வந்தது. ரொம்ப ரூபா செலவு பண்ணி இந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். இங்கே உட்காந்துக்கிட்டு பாட்டு பாட சொல்லு, வசனம் பேச சொல்லு, வள்ளியை வர சொல்லு, எடுத்தடுப்பில் வேணால் நாரதரை வர சொல்லிடலாமா? நாடகத்தை அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். தயவு செய்து யாருமே வம்பளுக்காதீங்க. நம்மளை நம்பி இவ்வளோ தூரத்தில் வந்திருந்து பெரிய ரூபா செலவு பண்ணி நீங்கள் போட்ட வரி காசில் தான் இந்த நாடகமே நடத்துகிறோம். ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிட்டு 10 நிமிஷத்தில் பாட்டு பாட சொல்லு, வசனம் பேச சொல்லுன்னு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க நல்லா நடிப்பாங்க. 2 பப்புன் போட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் சிரித்து மகிழணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. வள்ளி திருமண நாடகத்தில்
எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். யாருக்குமே இது ஒரு புதிய கதை இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். உங்களை மகிழ்விக்கணும், அவங்க எடுத்துக்க கொடுற நேரத்தை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். பெரியவங்களைய அதுங்க இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிற வயசான கேஸுக தான் அவங்கள பாட்டு பாட சொல்கிறதும் வசனம் பேச சொல்கிறதும் போட்டு கொண்டு எடுத்துப்படுறிய. தயவு செய்து அவங்க முடிஞ்ச வரையும் நாடகத்தில் காமெடியாக நடிக்கிறது, நகைச்சுவையாக நடிக்கிறத நடிக்க விடுங்க. புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் அவங்க 12 மணி வரையும் நடிப்பாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லோரும் இருந்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பப்புனை பார்ப்பீங்க. அவரோட சிறப்பான காமெடிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து நாரதரோட நடிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வரைக்கும் காத்துருங்க. மிக அருமையாக பப்புனும் நாரதரும் நல்ல ஒரு தர்க்கத்தோடு பண்ணுறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. தயவு செய்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே, உன் பாதம் பணிந்தோம், எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதி, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதி, சிவனார் மகனே உணர்நிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று வாழ வந்து புகழ் படைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்பனே உலகென்று வாழ வந்து புகழ் படைத்தாய். தம்பிக்கு உடன் இருந்து வழியை மனம் நலமுறும் வழியில் பூமிக்கும் சாமிக்கும் நியாயத்தை வழங்கிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. காக்கையின் உருவாகி அகத்தியர் முன் அமர்ந்தாய், கமண்டலம் தனை சாய்த்து காவிரி ஓடவிட்டாய். காக்கையின் உருவாகி அகத்தியர் முன் அமர்ந்தாய், கமண்டலம் தனை சாய்த்து காவிரி ஓடவிட்டாய். சூர பதமம் கொண்டு ஆடவம் சுட்டெரித்தாய். காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே, கணபதியே. எப்பா அந்த போனை சார்ஜ் போட்டு தரேன் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு, அவர் என்ன போனை கொண்டாருலப்பா. போன் சார்ஜ் போட்டு கொண்டு வாங்க, தயவு செய்து எடுத்துட்டு வாங்க அந்த போனை. அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடுவாங்க.
ஹலோ 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 எக்கோ இன்ஜினியர் நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன்தானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள ஆளை கரும்பாலை நாம் போடலாம் ஆத்தாருள் தானே சாராக்குது சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மாருள் தானே இனி பார்க்குது செய்துளில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவனுங்க ஊர் மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளாதானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுப்பேன் உந்தன் பெருமை சொல்ல உன் பூ தொடுப்பேன் சொல்ல கைராசியே அம்மாவள் தந்த அருளாசியே என்றும் என்னை காக்கும் மகராசியே வாழ்வே நான் உந்தன் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவர் ஏனியடா அக்கறை சேர்வதற்கு அன்னை தான் தோணியடா காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கமல்கள் ஏது கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன்தானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள
வாங்குடா போட்டொண்டி பீடா கையில பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்குடா போட்டொண்டி பீடா கையில பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பொன்னாச மண்ணாச வச்சுக்கோ நல்ல பொண்ணாத்த கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு உன்னானி வச்சுக்கோ நல்ல புள்ளத்த உன்னி பெத்துக்கோ டே டுடே கேக்குது கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் குண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டண்டி பீடா கையில பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுதே மச்சான் மச்சான் துளுக்கானா உங்க அக்கா போன அரக்கோனா அவளை தேடி நானும் போனேன் அங்கே அவ வழக்கானோ பச்சை கிளி பரவசமே நெஞ்சில் பச்சைக்கடி இலவசமே அச்சு வெள்ளாதி ரசமே ஏன்னு சிக்கு ரகசியமே மந்திர தந்திர என இந்திர சந்திர என என்ன பொண்ணு டே டுடே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா குஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டொண்டி பீடா கையில பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 லவ்ஸ் விட்டா ஈசி மச்சி ரவுட் விட்டா சாரி மச்சி லெஃப்ட் கண்ணுல தூசு பட்டா ரைட் கண்ணு துடிக்கும் மச்சி மேட்டு குட்டி தூத்து குடி புளிஞ்சு புட்டா சாத்து குடி திட்ட குடி மூக்கு போடி தும்மல தான் கேட்டு கடி புள்ளி போட்ட ஜாக்கெட் போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் போட்டுடா சட்டை போட்ட சட்டை போட்டுடா அவ திட்ட போட்டு வட்ட ஓட்டுடா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா டே டுடே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா குஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டண்டி பீடா தகிர் 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 வாங்குடா போட்டண்டி பீடா கையில பங்கட்ட சோடா பூமியில பிறந்தது கேண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா திகிர்தானா திகிர்தானா தனானா 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 திகிர்தானா திகிர்தானா நன்றி நன்றி நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை முடிக்க வைக்க தினேதூர் கார்த்திகராஜா வந்தானுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி
அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்கே ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்கே நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்கே மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்கே மோட்டாரே விட்டரங்கி திட்டும் 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 வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்கே மோட்டாரே விட்டரங்கி திட்டும் திட்டும் வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து ஏய். அதற்கு இதழ் பண்ணாதுங்க பேரு கட்டி போனதுனா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்மளை நம்பி விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரு அட உங்களை நம்பி போடா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மாமாரே ஆட்டாமாரே பாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க இங்க கைவுடனே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மாமாரே ஆட்டாமாரே பாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை மை மம்மி மை ஃபாதர் மை சிஸ்டர் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணிய வாழ்கள் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் ஓடியா வணக்கம் 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 வந்திருக்க அனைவருக்கு வணக்கம் 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 வந்திருக்க அனைவருக்கு வணக்கம் பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு அருமையான ரசிகர்கள் ஆமா உண்மையிலே இன்னைக்கு தாய்மார்கள் கூட்டம் தான் கடுமையா இருக்கு ஆமா பே ஆத்தா நம்மெல்லாம் ஏழை எளிய மக்களை எல்லாம் காக்கின்ற அந்த இளஞ்சாவூரி முத்துமாரியம் நல்லால எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறணும் கேட்ட வரம் தந்திடுவா அந்த இளஞ்சாவூர் முத்துமாரி இந்த முத்துமாரிக்கு இன்னைக்கு எத்தனை ஊருக்கோ நம்ம நாடகத்துக்கு போனாலும் அந்த இளஞ்சாவூருக்கு வர்றது தனி சிறப்பு கண்டிப்பா அது மொத்தமே கோயில் ஒரு பக்கம் இருக்கு மேடை ஒரு பக்கம் இருக்கும் சே சால இங்க ஒரு அன்பளிப்பு வாங்கிக்கிறா ஆறாம் மண்டபப்படி அருமையான முறையில் நடத்தி வரும் திருமயத்தின் தென்றல் டாக்டர் ராமன் எம்பிபிஎஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பது கானாடு காத்தான் கருப்பையா டிஆர்ஓ குடும்பத்தின் சார்பாக நன்றிகள். சரவணன் அவர்கள் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுகிறார்கள். அதற்கு முன்பாக மேடைக்கு உள்ளே இருக்கையில் என் அன்பு தம்பி நல்லூரை சேர்ந்த என் பாசமிகு அன்பு தம்பி விஜய் அவர்கள் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த ஏழை எளிய மக்களை எல்லாம் காக்கின்ற அந்த இளஞ்சாவூர் முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். ஏன்னா நம்ம தெய்வம் நம்மளை வாழ வைக்க தெய்வமே இந்த ஆத்தாத எங்களை முதல்ல என்னையே நம்ம நாடக கலைஞர்கள் மச்சான் மருதமணி எங்களில் முதல்ல வாழ வைக்கிறதே இந்த தெய்வம் தான். தெய்வத்தின் அனுக்கிரகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எப்போவுமே அந்த தெய்வம் அனுக்கிரகம் தான். ஏன்னா நம்பினோம்னா அந்த வாழ்க்கை எப்போவுமே நிலையாக இருக்கும். அந்த இளஞ்சாவூர் முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்குவோம். நாடகத்தை ஆரம்பிச்சோமா? இளஞ்சாவூர் எல்லையிலே குடியிருக்கும் தாயே முத்துமாரி கேட்டவரம் தந்திடுவாள் தாயே முத்துமாரி கேட்டவரம் தந்திடுவாள் எங்கள் இளஞ்சாவூர் முத்துமாரி வேண்டினோர்க்கு வேண்டி வரும் தந்திடுவாள் எந்தாயே இளஞ்சாவூர் முத்துமாரி
ஊர் முத்துமாரி அம்மா ஊரை காக்கும் தேவியே இளஞ்சாவூர் முத்துமாரி இந்த ஏழைகளை காத்திடுவாள் இளஞ்சாவூர் முத்துமாரி தீராத வினைகளையே தீர்த்திடுவார் இளஞ்சாவூர் முத்துமாரி இளஞ்சா முத்துமாரி அடவானோ வானோ பூமி கிடுகிடுங்க ஐயேகமே நடு நடுங்க ஐயகமே நடு நடுங்க ஐயா வானோ ஐயா வானோ பூமி கிடுகிடுங்க ஐயேகமே நடு நடுங்க திசையை ஆள்பவனே எங்கள் மாலையை பாரு கருப்பசாமி திசையை ஆள்பவனே எங்கள் மாலையை பாரு கருப்ப ஐயா வானோ பூமி கிடுகிடுங்க ஐயேகமே நடு நடுங்க பூமி நடு நடுங்க ஐயகமே கிடுகிடுங்க கெட்டவரும் தந்திடுவாள் இளஞ்சாவூர் மாரியம்மா கெட்டவரும் தந்திடுவாள் இளஞ்சாவூர் மாரியம்மா வானோ பூமி கிடுகிடுங்க ஐயேகமே நடு நடுங்க வானம் பூமி கிடுகிடுங்க ஐயகமே நடு நடுங்க கொட்டகி திசையினிலே ஆழ்வள் எங்கள் முத்துமாரி இது கொட்டகின் இல்லையிலே ஆழ்வள் எங்கள் முத்துமாரி ஐயா வானோ பூமி கிடுகிடுங்க ஐயகமே நடு நடுங்க வானம் பூமி கிடுகிடுங்க ஐயகமே நடு நடுங்க ஆதி கணவனே நிலமெகு வண்ணா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து ஆதிகரணவன நீலமேக வண்ணா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து கருப்பு வர ஊதினா செங்குழலே உலகளந்த மாயவனே கோட்ட கருப்பு வாடா கோபால கிருஷ்ண வாடா மாமுண்டி கருப்பாணி வாடா மனசிறங்கி வாடா ஓடி வாடா நீ எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் கருப்பு அந்த இளஞ்சாவூர் எல்லைக்கு நீ வந்துரையா வந்துரையா சப்பானி கருப்பு வந்துரையா எங்கள் சக்கண்டங்கள் அனைத்தையும் தித்திடையா ஓடி வாடா அதிரடி கருப்பு வந்துரையா ஆடி வரையில பிடிக்காதியம்மா அதிரடி கருப்பு வந்துரையா வாடா கருப்பா வெப்பங்குடி கருப்பாணி வந்துரையா ஓடி வாடா எங்கள் வேதனைகளை தீர்த்திரையா மாளிகை பார கருப்புணி வாயா ஐயா மனக்குறையே தீர்த்துவாயா கருப்பு 18ஆம் படிக்கு கருப்பு வாயா 18ஆம் படி கருப்பா ஐயா 18ஆம் படி கருப்பு வாயா கருப்பு உன்னை பகவானே உன்னை வேண்டி வாரோ கருப்பு கருப்பா கிளம்பிட்டாண்டா கருப்பு ஓடி வாடா ஐயா கிளம்பிட்டாண்டா கருப்பு நம்ம இளஞ்சாவூர் எல்லையிலே கிளம்பிட்டாண்டா கருப்பு துள்ளி வாடா கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்சே குஞ்சமிட்டு கருங்கச்சே குஞ்சமிட்டு
ஒரு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது ஒரு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது ஒரு அங்கே ஐயா அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது ஐயா வாராண்டா 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 எங்க கருப்பு தாராண்டா தாராண்டா எங்க கருப்பு வாராண்டா பிடிக்காது 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 தாராண்டா தாராண்டா தங்க கருப்பு வாராண்டா ஐயா வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு தாராண்டா தாராண்டா எங்க கருப்பு கருப்பு வடிவம் பூண்டவரா விளக்கு மூகம் காப்பவராக பூ வடிவம் பூண்டவரா விளக்கு மோகம் பாப்பவரா இல்ல கண்கள் கொண்டவரா ஓடி வரா கண்கள் கொண்டவர் துள்ளி வரா கருப்பு ஐயா கருப்பு வடிவம் பூண்டவரா விளக்கு மூகம் காப்பவரா பூ வடிவம் பூண்டவரா விளக்கு மோகம் பாப்பவரா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காளி அத்தா துதி போட்டு ஆடி வருவாளே கூப்பிட்டா ஓடி வருவானோ ஏ காளியம்மா குறி போட்டு ஆடி வருவானோ அத்தா கூப்பிட்டா தாயே ஓடி வருவாளா எங்காளி அத்தா துதி போட்டு ஆடி வருவாளா ஓடி வா அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளி அத்தா துதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவானா ஏ காளி எந்திரிவா வாமா வாதாய் வாதாய் இளங்காவூர் என் முகத்தலை ஓடிவாமா மனசு இறங்கினே பிடிக்காது பிடிக்காது அம்மா என் முகத்தலை ஓடிவாமா மனசு இறங்கினே ஓடிவாமா ஓடி வாமா ஆடி வாமா இளங்காவூர் மாரியம்மா ஓடி வாமா என் முகத்தலை ஓடிவாமா தாயே. மனசு இறங்கினே ஓடிவாமா ஓடி ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாஜையே ஓடிவாமா ஓடி வாமா ஆடி வாமா ஒரு சொல்ல வாசையே ஓடி வாமா அம்மா ஒரு கை பிடித்தவளே தாயே. ராஜோ அறிந்தவளே ஒரு கை பிடித்தவளே ஆடி வா தாயி. ராஜோ ஓடி வாமா. ஓடிவாமா ஓடிவாமா தாயி. ஒரு சொல்லு வாசையே உடுக்கை முடிந்தவளே ராசம் அணிந்தவளே தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசை அப்படி ஒரு சொல்ல உத்தமியே அடி வாமா திருப்பூர் எல்லையிலே எல்லையிலே கொண்ட முத்துமாரி முத்துமாரி இந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே கொண்ட முத்துமாரி முத்துமாரி தாயே அப்படியே சாமி வந்தவங்கள அமைதியா பிடிச்சி உட்கார வைங்க இன்னும் நம்ம சாமி பாட்டு படிச்சு சாமியை வர வைக்கலாம் கம்மங்காடு ராஜண்டிக்கு ராஜாஸ்தி அவருடைய மாமா எனது தீவிர ரசிகர் அவர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் அன்பு சித்தப்பாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த ஏன்னா அவங்களுக்கு மாமானா நமக்கு சித்தப்பா தானே அவங்களுக்கு சித்தப்பானா நமக்கு மாமா முறை அப்படித்தான் மாற எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்புள் நெஞ்சார்ந்த நன்றி இன்னும் நம்ம சாமி பாட்டு படித்து சாமியை வர வைக்கலாம் ஊருக்காரர் சந்தேகப்பட்டுறக்கூடாது நாடகத்தில் வள்ளிரம்ம நாடகம் நோட்டீஸ் அடிச்சு இவங்க மகமாய் மாதிரியே நடத்துறாங்க என்னடா முன்னாடி 7 செம்படா ஏன்னா அது வேணாம்னு இதை வச்சா இவங்க அதே மாதிரி நடத்துறாங்க ஏ சாத்தா அழைக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லப்படா அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் இன்னகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய இளஞ்சாவூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா 6ஆம் மண்டபடியை முன்னிட்டு ஆதி திராவிடர் மக்களால் நடத்தப்படும் 116ஆம் ஆண்டு விழா அழைப்புதல் விசுவாசுடன் பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுபாடு ஐயா இந்த சைடில் உள்ளவங்க தயவு செய்து உட்காருங்கய்யா கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும்ல உட்காருங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக உட்கார்ந்து நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா மேலூர் அருகாமையில் அலங்கப்பட்டியைச் சேர்ந்து எஸ் செல்வம் அவர்கள் வருங்க மனையிலே வேடன் பொறுத்தலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எதுக்கு உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகிலபாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மன்னார்குடியைச் சேர்ந்து எஸ் அபிராமி அவர்கள் வருங்க மனையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்
புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் ஜீ தமிழ் புகழ் அன்பு தம்பி மணமேல்குடி அருகாமையில் ரெட்டாலத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லேயும் வள்ளி தர்க்கம் தான் நடக்கும். இன்னைக்கு பப்புனா இல்லை நாரதரான்னு ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தெரியும். நான் பாட்டில் வேனில் படுத்து கிடக்கேன். அந்த தம்பி சொல்றாப்புல பப்புனு முகரைய பாரு பொலியோர் மாதிரி படுத்து கிடக்கேன். இவனுக்குலாம் ஒரு சீட்டாகும். யாரு ஒன்னே வா. நான் செவனேன்னு இருக்கேன். நான் எவன் சண்டைக்கும் போக மாட்டேன். ஆமா இன்னைக்கு ஒன்று இந்த இடத்துல நீ நாரதரா இருக்கணும், இல்லைன்னா நான் நாரதரா இருக்கணும். இன்னைக்கு போட்டி ஒண்ணு. இந்த மேடையில் நான் தான் நாரதரா நடிக்கணும். ஆமா என்னது நான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு போற மாதிரி நடக்கணும். ஓஹோ இன்னைக்கு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாடகம் முடிஞ்சவனா பப்புண்டாச்சுலாம் முடிஞ்சவனா யாரும் போயிடாதீங்க. இன்னைக்கு குரங்கு வேஷம் இருக்கு, முயல் இருக்கு. ஆமா வித்தியாசமா நடத்தினா தான். குரங்கு வேஷம் யாரா போறது? அத சொன்னோம்னா எந்திரிச்சு போடுவாடா லூசு பையல. கோவப்படலடா. முன்னால சொல்லணும்னா வருவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி சரி சரி. எதிர்பார்ப்போட இருக்கணும். மக்கள் என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு தெரியப்படும். அவங்களுக்கும் எங்களுக்கும் தெரியப்படும், அவங்களுக்கும் தெரியப்படும். ஆனா நாடகம் நடக்கணும். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அமைதியா இருந்து அண்ணே இந்த அண்ணனை சத்து எந்திரிக்க சொல்லேன். ஏடா நாடகம் ஆரம்பமே பொழுதுகிட்டு படுத்து கிடக்கிய. ஐயா எந்திரிப்பா இவரை மட்டும் எழுப்பிடுங்க ஐயா. சரி சரி படுக்கிறது விடு. கொஞ்சம் சுறுசுறுப்பா. அப்ப நான் படுத்துக்கிறது என் முகரையை பார்க்க பிடிக்கலன்னு அர்த்தம். தட் இஸ் பாயிண்ட். வீட்டில் என் பொண்டாட்டித்தான் என் முகரையை பார்க்க பிடிக்கல மாதிரி இந்த ஆளுக்கு எனக்கு பிடிக்கல. யாரே நம்ம பொண்டாட்டியா? உனக்கு பெரிய மாமாங்க. அது எப்படா இளவட்டாளா தான் நம்ம பொண்டாட்டி. உனக்கு என்ன விவரம் பத்தல மாமா? இது யார் ஊரு? அம்மா ஊரு. யார் மைக் செட்டு? அம்மா மைக் செட்டு. யார் பெட்டி? அம்மா பெட்டி. அது மாதிரி நம்ம பொண்டாட்டி. அப்ப ஏன்டா நம்ம கல்யாணம் பண்ண ஒரே பொண்டாட்டி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது? ஆமா நல்லா இருக்கும் குடும்பம். அதோட நம்ம எல்லாரும் போக்சோ கேஸ்ல இருக்க வேண்டியது. ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுக்கோட்டையை சேர்ந்து டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் விரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனே முகத்தில் நான் முழிக்க. இங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்சே. கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்சே. கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா?
புது சேலை வாங்கி வந்து உன்னை போதச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏன் கன்னத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கன்னத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கன்னத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் 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 கன்னத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் சிறப்பாக சித்த அன்பு சகோதரர்கள் சார்ந்து நன்றி கைதட்டி அன்புடன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அம்மா மனவையைச் சேர்ந்து கே செல்வம் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா தோலக் தவுளு செய்ப்பார்கள். பலே ரொம்ப சிறப்பாக சித்த அன்புமாக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிளை சின்ன இடமெல்லாம் வெற்றி பெறக்கூடியவரும் யூடியூப் புகழ் காட்டுப்பட்டியைச் சேர்ந்த எஸ் ரூபன் அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள்.
பலே 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 ரொம்ப சிறப்புயா. நல்லா ஜோரா கை தட்டுங்கல்ல. இன்னும் ஆச்சிப்பெல்லாம் மாப்பிள்ளைட்டு இருக்கு. இந்த முகர்சிங்க இருக்கு, குருவி, தேன்றாட்டு, சலங்க, என்னென்னவோ வாசிப்பு இருக்கு. அதெல்லாம் வாசிச்சு அந்த நாடகத்தை முடிச்சிருவாரு. அப்பொண்ணு இப்பொண்ணு ஆமா 4 பேர் சேர்ந்து சப்பன சாப்பிட ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை ஜாரதண்டி. நல்லா கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். நல்லா ஜோரா நல்லா நல்லா உற்சாகப்படுத்தி கை தட்டுங்க. நம்ம இளஞ்சா ஒரு மேடை எப்படி மேடை நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தன். பெண்கள்லாம் நல்லா ஏன்டா அன்னைக்கும் தண்ணியை போட்டு கத்த இன்னைக்கும் கெடுக்கிற உக்கால ஓடி அமுக்கிறனால பாரு. அண்ணே பேர் சொல்லாத அன்புனார் சார்பாக அன்பளிப்பளு தன்னவருக்கு எவ்வளோ இசையை ரசிக்கிறார் பாரு. எனக்கு யாரும் அன்பளி கூட பேர் என்ன? என்னடா ஒன்று நாளா சொன்னேன். மணி அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. மணி மணி ஆமா விராலூரை சேர்ந்த விழாவூரை சேர்ந்த மணி அண்ணா அவர்கள் நன்றி. ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவரிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரார்களுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால் 2 கயிறு 2 குண்டு நிலை புருஷன் முள்ள அம்புட்டு வேலிக்கரை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். தவுசரில் 36 ஓட்டை இருக்கும். அது எப்பறம் உனக்கு தெரியும்? அந்த ஓட்டையை பார்த்துருக்கல. ஏன் ஓட்டையை அப்படித்தான் இருக்கு. கண்ணு கண்ணா சொல்லி நான் வளர்த்த ஆத்தாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி ஒன்று சேர்ந்து கும்மி அடிப்பாங்க. எப்படி நாளைக்கு அப்படி தன்ன
நீங்க கும்மி கொட்டியல ஏ அப்படிதான் ஊர்ல ஊர்ல 10 பொம்பளை இடையில இப்போ ஒரு பூஜா பாட்டு தெரியுமா? அள்ளி மலர் எடுத்து அரளிப்பு தானடுத்து அள்ளி மலர் எடுத்து அரளிப்பு தானடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா என் மங்கம்மா குறைய திக்கவாகம்மா அள்ளி மலர் எடுத்து அரளிப்பு தானடுத்து அள்ளி மலர் எடுத்து அரளிப்பு தானடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா என் மங்கம்மா குறைய திக்க பாரம்மா. இப்போ பூசா பாட்டு வந்திருக்கு. இந்த பொம்பளை எல்லாம் கும்மி கொட்டையில நம்மளால ஆம்பளை இடையில நுழையாம்பார் தர அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன் இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அத்தாச்சி அப்படின்னு சொல்லி அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்துவேன். அப்படி ஒரு ரவுண்டு சுத்துவேன். 2வது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி ஓட்டமுன்னு. அதோட மலை உள்ள அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லோரும் நல்லா கை தட்டி, ஏன்னா நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம நாடகம் தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு ஒரு ஊர்லேயும் தேர்வு செஞ்சு ராஜபாட்டு மேலூர், நாரதர் மணமேல்குடி, வள்ளி அது எங்கிட்டு மன்னார்குடி, நான் தொண்டி, இந்த பையன் புதுக்கோட்டை, இந்த பையன் எந்த ஊருன்னே தெரியல, எங்கிட்ட இருந்து வரேன் எந்த ஊர்னே. இவன் பார்த்தா திடீர்னு மதுரை டோல்கட்டில் வண்டி ஏறேன், என்ன ஒன்றுமே புரியல. இந்த பையன் என்கிட்ட ஆலங்குடி பக்கம் சரப்பம்பு டான்ஸு ஒரு ஊர் கலைஞர்களை தேர்வு செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம், கரகாட்டம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் ஆதி திராவிட அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நாடகக்கலை உங்கள் மாதிரி ரசிகரை இருக்க வரை நாடகக்கலை எப்போவுமே அழிக்க முடியாது. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே உங்கள் மாதிரி ரசிகர் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள்லாம் சோத்துக்கு சுப்பிரமணிக்கிட்ட போனால் என்னது, நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நல்லா இருக்கோம். உண்மையிலே நாங்கள்லாம் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்ல, இந்த மக்களை இந்த ரசிகர்கள்லாம் சம்பாதிச்சோம். என்ன காரணம்? எல்லாமே நீங்கள் போட்ட பிச்சை. இந்த பிச்சையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பனார் புதுகையைச் சேர்ந்த பாண்டியன் அவர்கள் விரைமர்களை தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திக்காக நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு முத்துமாரியம்மன் சிங்கமேனி உரிமை எம் சுப்பிரமணியன் கோலையான விடுதி ரொம்ப சிறப்பான முறையில் சீனமைத்திருக்கும் அன்பு மாமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு மிக மிக சிறப்பான முறையில் இந்த திருமய ஏரியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய எனது பாசமிகு அன்பு மாப்பிள்ளை சரவணா ஆடியோஸ் ஓடியா சிவா நல்ல செக்ஸ் சரவணா ஒலிபெருக்கி அன்பு உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒலி நன்கொடையாளர்கள் தெய்வத்திரு KR கருப்பையா சன்ஸ் IOP ஓய்வு அவர்கள் குடும்பத்தார்கள் எக்ஸ் கவுன்சிலர் கானாடு கிராம செயலாளர் இளஞ்சாவூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பான சாப்பாடு அன்னதான ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகையை சேர்ந்து ஜெயப்பிரியா அவர்கள் விரங்கமனையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடறிஞ்ச அழகியெல்லாம் நீங்க உங்க சோடு உங்களை வச்சுக்கவா கட்டிக்கவா சொல்லி குடிங்கடி கத்தரி பூரவிக்க போட்டா சின்ன பைங்களி கத்தரி பூரவிக்க போட்டா சின்ன பைங்களி உன்னா கோட்டாருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி உன்னா கோட்டாருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி
மாலை மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆசைப்பட காத்துக் கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு மைத்துனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வெறுங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆசைப்பட காத்துக் கொண்டிருக்கும் திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு சொல்ல மறக்கலையா மற்றும் என்று நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு நன்கொடை அன்னதான விழா நன்கொடை அளித்த உபயதாரர்கள் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக இப்படிக்கு திரு டாக்டர் ராமன் எம்பிபிஎஸ் DCH தலைவர் அவர்கள் மற்றும் காரியஸ்தர்கள் முக்கியஸ்தர்கள் காநாடு 108 கிராம ஆதி திராவிட பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினத்திற்கு நாடக அமைப்பாளருமாகி அன்புனார் மணவாளங்கரையைச் சேர்ந்த புதுக்கோட்டை முத்தமை நாடக சங்கத்துடைய துணை செயலாளர் அன்புனார் மணவாளங்கரை சேர்ந்த DS ராதா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80, 1 லட்சம், எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்புடைய ராதா தொடர்பு கொள்ளுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்குகின்றோம். இங்கு தாளம் செய்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்புனார் புதுகையைச் சேர்ந்த பாண்டியன் அவர்களுக்கு கம்மங்காடு ராஜ நடிகை ராசாத்தி அவருடைய மாமா அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுகிறார்கள். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை உள்ள வீட்டு பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் நல்லா கலன்னு இருக்கான். நம்மளை பார்க்கலே ரொம்ப கடுப்பாக இருக்கும். தலைவலி வரும், குஞ்சு வலி வரும், கை கடுக்கும். நாலு சிரிக்கிற பார்த்தா அப்படித்தான் இருக்கும் போல. இந்த கம்பெனிலாம் போய் இருக்கும். நம்ம ஆண் வர்க்கம்லாம் ஒரு ஆளாக போயிட்டு வந்துடுவாங்க. அப்படியே நான் வளர்த்தேன். நம்ம ஆண் வர்க்கம் ஒன்று எந்திரிச்சுப்பா, அப்படியே 2 பேர் எந்திரிச்சு போனால் எது கட்டிக்கிட்டிங்க இருந்தால் வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குடா. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் மாதிரி ஒற்றுமையாக வாழ முடியாது. ஏன் எதனால? ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேருந்தேன், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேருந்தேன். சரி, இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. அவங்க வீட்டில் கறி குழம்பா வைக்க என்னையாச்சு? முந்தா நாள் எங்க ஊர்ல ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தேன். அட பாவி, அவனோட விட மாட்டேங்குது. ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது. ஆமா, முன்பதிவு. அந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பொண்டாட்டிட்ட புருஷன் பேசாம பாரு. எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன் இருக்கு, நம்மால் டயலாக் கொடுப்பேன் பாரு. எப்படி ஆள் நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி. இதுக்கு முன்னால பாக்கலையோ? இதுக்கு முன்னால கண்ணு தெரியாது. லோனு காசு ஏற போகுது இல்ல, கலை எத்து பல்லா இருக்கு. நம்மால் சொல்லுவாங்க பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் மல்லிகை போய் கொடுப்பேன். 200 ரூபாய்க்கு மல்லிகை அப்படியே தலையில வட்டி பரட்ட மாதிரியே தெரியும். எப்ப பார்த்தாலும் இப்படி தெரியல. 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ, சேலை, ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி நைஸா புருஷன் கேட்பாரு. எப்படி இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு என்னவோ மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, அப்புறம் மயிரை புடுங்குறண்டி. பணம் கட்டலாம் மயிரை பிடிங்கிடுவாங்க. ஆசீர்வாதமும் ஒரு லோன் இருக்கு, அதுக்கு ஆசீர்வாதம் பேர் வச்சாரு. அதுக்கு ஆசீர்வாதம் பேரு பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுறது. சார் உங்களை நம்பித்தான் தே வச்சிருக்கேன், மச்சனை தே வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டுங்க உங்களை கும்பிட்றக்கா, இல்லைன்னா என்ன வேலையை விட்டு நிற்கிறாங்க அக்கா அப்படின்னு. இன்னொன்று விடிவெளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமோ விடியாதோ, புருஷன் இருக்கானோ இல்லையா 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அவன் லோனுக்காரனால புருஷன் நான் எனக்கே சந்தேகமா இருக்கு. வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சினாங்க. விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சிருந்தேன். அந்த விளக்கு அதை விடிவெள்ளியா, அந்த விளக்கு எரியிற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு எரியாத பணத்தை வசூல் பண்ணி விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டியத்திரா போயிருமா, அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. குழுத்தலைவி ஆத்தி அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக் வாங்கி போட்டுக்கிறது, ஹீல்ஸ் வச்ச செருப்பு. அந்த குழுத்தலைவி மயில புடுங்கின தலைவி. அந்த 5ஆம் தேதி ஆச்சுன்னா இருக்கு. அடியே அமுதா ஆனந்தி வீட்டில் இலை விழுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்குறே சிரிச்சுக்கிட்டு வாங்குற கட்ட போல ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றது. இந்த ஓயாம வீட்டுக்கு வந்தே நல்ல மரியாதை இல்லைன்னா உன்னை விட்டு நீக்கிறேன். ஆனால் ஆளு சிரிக்கிற பார்த்தா திருவிழாவே லோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தி
சிரிப்பு மேமச்சமாக இருக்கடா. ஒரு குடும்பத்தில் 7-8 லோனு இருக்குன்னு நினைக்கிறேன். லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோனுனா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனம்மன்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி கதவை சாத்தி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுலயே குத்தும். நம்மளால உள்ள இருந்து கத்தான் பாரு. எப்படி இவன் அடிக்கிற மாதிரியே இப்படி சாகுடி சாவடி சாவடி வாங்கடி குத்து தூமியா குடிக்கு இவன் பார்த்தா வெளியே உள்ள அப்படியே உள்ள இருந்து சாகடி 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 சொல்லுவேன். வெளியே வந்து சொல்லுவேன் மாப்பிள்ளை உங்க அக்கா பிரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இவர் தான் நொடிச்சிருப்பா அடி வாங்கின இவன் தான். அப்புறம் சொல்லுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் சுடுதண்ணி காய வை அப்படின்னு. எதுக்கு உத்தரம் கொடுக்க. நிறைய குரூப் இருக்கு பொண்டாடிட்டு அடி வாங்குவேன். தயவு செய்து சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குகிறோம். 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். தயவு செய்து சொல்கிறேன், புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. அது மட்டும் இல்லை, இப்போ லோனு காசு போய் கேட்டால் சாமி வந்துடுது. ஆத்தா வந்திருக்கேன்டா பழகா. எந்த ஆத்தா? ஆத்தா பழகா பழகா. காசு எப்போ கட்டுவேன்? கட்டுவேன்டா ஆத்தா. கட்டுவேன் எப்போ? பணம் வரும்போது கட்டுவேன் ஆத்தா. நீ ஆத்தா பிடிக்கிற வேற எதை பிடிக்கிற? ஏண்டா கண்ணாடி போட்டுக்கிட்டு என்னைக்குடா சாமி ஆனாங்க? கண்ணாடி சாமிடா. இதுல நிறைய ஆம்பளை ஆளும் கிளம்பிட்டேன். இப்ப யாரோ கொடுத்த காசு வாங்க போனா கருப்பே வந்துருச்சான். காசு தர முடியாது. பாவம் பணம் கொடுத்தோம்னா வெறும் மாதிரியே திருறேன். பணம் வாங்கினேன் தெனாவட்டா திருறேன். பணம் போய் கேட்டா சரி உன்னை ஆள் வச்சு வெட்டி ரொம்புங்கிறேன். பணம் வாழ்க்கை. நான் பணம் இருந்தால் தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா 10 பைசாவுக்கு மரியாதை இல்லை. தயவுசெய்து நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் கிடைக்காது. நம்ம லேசாக தலைவலின்னு போய் முடியலையும் போய் செக்கப் பண்ண போவோம். அவன் வயிற்றில் கட்டி கிடக்குன்னு சொல்லுவேன். நம்ம போனது தலைவலிக்கு. அப்புறம் மொத்தமாக அவன் நினச்சி அன்றைக்கி 2 பேர் வாக்கிங் போயில பேசிட்டு போகிறாங்க. ஏய் உனக்கு எவ்வளோடா, உனக்கு எவ்வளோடான்னு. நான் நினச்சி எதுவும் முக்கியமான இதாக இருக்கும் போல. ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் 2ஆவது ரவுண்டு உனக்கு எத்தனைடா, உனக்கு எவ்வளோடா, எனக்கு எவ்வளோ கேட்டேன். சுகரை பற்றியே பேச்சு போயிருக்கு. 540 அவனுக்கு 380. சுகர் இப்போ பேசுகிறவங்களும் அப்படி ஆயிடுச்சு. மனுஷன் இப்போ எதை சாப்பிட்டாலும் கெடுதல். மனுஷன் சாப்பிட்றது ஃபுல்லாக கெடுதல். அப்போ சாப்பிட்டோம் கம்பு சாப்பிட்டோம், கேழ்வரகு சாப்பிட்டோம், இப்போ எல்லாமே கெடுதல் தான். தயவு செய்து சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் தயவு செய்து சிக்கல்லாம் கொடுக்காது. தயவு செய்து எல்லாம் அப்போல்லாம் குழந்தையெல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் 15 வயசில் தான் வயசுக்கு வரும். இப்போல்லாம் 10 வயசு 9 வயசுல வயசுக்கு வந்துடுது. எல்லாமே இந்த சிக்கனு அதே மாதிரி இந்த பிராயில் இருந்தேன். அதே மாதிரி நான் வளர்த்த தம்பி, நான் வளர்த்த ஐயா. அது எங்கிட்ட தான் பிராந்தி குடிக்கிறாங்கன்னு தெரியல. தூமியை குடிக்க அது பிராந்தியை குடிச்சுட்டு கணேசி பழைய விட்டு பொண்டாட்டியாவே முத்தம் கொண்டு பாரு. அதோட பொண்டாட்டி வெறுத்து மருந்தை குடிச்சிட்டு கிளம்பிடுறேன். நீ இப்படி வாய வைக்க முத்தம் கொடுத்து நம்மளால அதோட வெறுத்துருவேன். தயவு செய்து சொல்கிறேன், இந்த குடி தான் பல குடும்பத்தை கெடுக்குது. நம்ம மேலே தவற வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை போய் குறைக்கிற. அவ என்னட்டு இருந்து வாழ மாட்டேங்கிறா. கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை மயிர்னாடா குழந்தை இருக்கா. தண்ணியை போட்டா தயவு செய்து சொல்கிறேன் குடிக்காதே. நான் வளர்த்த அண்ணன் அக்கா எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா குடியினால் பல குடும்பம் குட்டியேஜராக போய் கிடக்கு. ஏன்னா அதிகமாக குடித்தோம் வச்சுக்கோங்களேன் கல்லீரல் இதாயிரும். எனக்கெல்லாம் சரிங்க வயிறு வீங்கிருச்சு. இது என்னது அது உண்மையில் ஏன்டா போட்டு கொண்டு சகல தயவு செய்து சொல்கிறேன், குடி நல்லா குடிப்பேன், நிறைய குடிப்பேன். செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகலைன்னா கல்லீரல் பிரச்சனை வந்துச்சுன்னு அர்த்தம். அதோட ஆள் காலியாக போகிறான்னு அர்த்தம். தயவு செய்து குடிக்கிறவங்கள உங்களை காலையில் வேணாலும் தெட்டுவேலாம் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா குடி தான் பல குடும்பத்துக்கு. நல்லா தண்ணி சாப்பிட்டேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஓட்டராக குடிப்பேன். அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் தண்ணியை போட்டு தூங்கிட்டேன். நாடகம் மேலூர் நாடகம். இங்கேருந்து போகணும். தூங்கி இருந்ததே 8:45. நல்ல வேலை இங்கேருந்து கார் எடுத்து காரிலே மேக்கப் போட்டே போனேன். தயவு செய்து குடிதான் வாழ்க்கை. அது மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்க பைக்கில் போயில அவங்க பொம்பளை ஆளுக்கு பைக்கில் போயில அவங்க பிளேட்டில் போகிற மாதிரி தெரியுமா. தலை ஆம்பளை ஆள் தேவையில்லடா. அவங்க ஃபோன் வச்சுக்கிட்டு திருன்னு அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பசுக்களை ஒன்றே விட தெரிஞ்சா. தயவு செய்து சொல்கிறேன், பைக்கில் போயில ரொம்ப கவனமாக போங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சரி செஞ்சுக்கிறோம். நம்ம சரியாக தான் போவோம். எவனா வந்து மோதுவேன். காவல்துறை அதிகாரி ஐயா சொல்கிறாங்கன்னா எதுக்கு ஹெல்மெட் மாட்டுங்க சொல்கிறாங்க. எதுக்கு நம்ம பாதுகாப்பு தான் சொல்கிறாங்க.
மாட்டானாலதான் அந்த ஆளுங்க கடுப்பில் நம்மளை போட்டு அடிக்கிறது. வீட்டில் உள்ள கடுப்பு இந்த கடுப்பில் எல்லாம் சேர்த்து நம்மளை போட்டு மல்லாரம் குத்துறது. அதுவும் பாவம். அதனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளையை வர சொல்லுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவனித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு என்னார் பாசமிகு அன்புனார் கோமாளி ரசிகன் யூடியூப் சேனல் அன்புனார் எங்கே நாடாகம்னா காலையில் 10 மணி 11 மணிக்கு ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் அந்த ஐடியில் நம்ம நாடகம் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் எங்கே நாடகம் இருக்கும் நாடகம் பார்க்குறோம். ஃபேஸ்புக்கில் கோமாளி ரசிகன் இந்த ஐடியில் பார்த்தோம்னா நம்ம நாடகம் அது மாதிரி நாடகம் பார்க்குறா இருந்தாலும் யூடியூப்பில் நாடக கலை உலகம் அப்படின்னு பார்க்கலாம் என்பதை தெரிவித்து கொண்டு உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளையை வர சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை வந்தால் தான் கலன்னு இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு நான் ஊருக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துருங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வரேன் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன். இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் நடித்த பாடல், 2 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல். கார்த்திக் ராஜா திரையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்கள் அன்பு சொந்தங்களே. ஏன்னா போன வருஷம் நான் இளஞ்சாவூர் முத்துமாரியம்மனுக்கு ஒரு பாட்டு போகிறேன்னு சொன்னேன். ராதானன்ட்ட சொல்லியிருந்தேன். அவர் கொஞ்சம் காலதாமம் பண்ணிட்டார், நானும் கொஞ்சம் காலதாமம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஆத்தா இளஞ்சாவூர் முத்துமாரியம்மனுக்கு எனது தயாரிப்பில் ஒரு பாடல் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா போன வருஷம் மேடையில் சொன்னேன், அது இந்த வருஷம் மேடையில் ஏறும். அது ஒரு வருத்தமாக இருக்குது. இன்னும் பாட்டு வெளியீடு பண்ணலேன்னு கொஞ்சம் கால சூழ்நிலையில் அவர் அண்ணன் இந்த போடுவோம்னு சொல்லிட்டு அதோட விட்டார். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பாடல் வெளியாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நம்மெல்லாம் காக்கிறவளே இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நினைத்தால் நம்ம வாழ்க்கையே மாறும். இந்த மாதிரியை வேண்டிட்டு போனேன். அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு. நல்லாயிருக்கு. திரைப்படத்துலேயும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கினா திரைப்படம் குறும்படம் எனக்கு மச்சான் மருதமணிக்கு நிறைய குறும்படம் திரைப்படம் நாடகம் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாமே உங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே பாடிரா சாத்தியே. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து இந்த நாடகத்தில் நடிக்கணும்னு யாராவது ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, பெண்கள்லாம் பாவம் ரொம்ப குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு டான்ஸுக்கு நடிக்கணுமா பள்ளிக்கு நடிக்கணுமா என்னை தொடர்புகளை என்னால் முடிஞ்ச உதவி செந்த இந்த பிள்ளைக்கு ஏதோ நம்மளால் ஒரு டான்ஸுக்கோ பள்ளிக்கோ சொல்லிப்போ ஆனால் ஆம்பளையாலாக வரேன் அது படிக்கணும் இது படிக்கணும். ஆம்பளையால் கண்டால் கடுப்பாகிறேன். ஊரில் லேடிஸுத்தான் ஊரில் கேட்குறேன். என்னையெல்லாம் கண்டால் அடிக்க வரேன். முகரையை பாரு உள்ளே வர அப்படின்னு. தயவுசெய்து யாராவது நாடகத்தை நடிக்கணும்னு ஆசை விருப்பம் உள்ளவங்க, நிறைய பொம்பளை பிள்ளைலாம் ஒன்றுமே வெளியே சொல்ல முடியாமல் இருக்குங்க. அதே மாதிரி வள்ளிக்கு நடிக்கணுமா டான்ஸ் நடிக்கணுமா என்னை தொடர்புங்க. என்னால் முடிஞ்சது சொல்லிக் கொடுத்து நம்மளும் ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு, ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னுக்கு வந்தால் அவங்களே ஒரு நல்ல ஏற்பாடை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கணும். பாடிரா சாத்தியே நான் பாரே சுத்தியே நீ பார்த்து பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமன் பெத்த என் மாதிரி கொழுந்தே நீங்குடுடி கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரை கொஞ்சம் கொள்ள நீ அடி வாடிரா சாத்தியே நான் வாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. உன்னால நான் கெட்டு போனேன் அடி தன்னால வருவேணி பின்னாலடி. உன்னால நான் கெட்டு போனேன் அடி தன்னால வருவேனு பின்னாலடி. தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே. ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது. ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது கண்ணு மட்டும் ஒன்ன தேடு. அடிய வாடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே காத்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமன் பெத்த என் மாதிரி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரை கொஞ்சம் கொள்ள நீ வா வாடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. உன்னால நான் கெட்டு போனேன் அடி தன்னால வருவேணி பின்னாலடி. உன்னால நான் கெட்டு போனேன் அடி தன்னால வருவேனு பின்னாலடி. தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே. ஊரு பெண்கள் எல்லாம்
என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது அடி பாடி ராசாத்தியே நான் வாரேன் உன் சுத்தியே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்கேன் மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மங்கல்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்கேன் மகராசி நீ வந்து கட்டிக்கடி கூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக கூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடி ராசாத்தியே அவாரே உசுத்தியே நீ பார்த்த பாறையில நான் பூத்தே சோலையிலே பரையா வந்தோனே இப்படி வெளியே போட்டா என்ன பண்றது? யாரு பார்த்த வேலை? உண்மையை சொல்லுங்க, ரொம்ப நாளா எனக்கு வேட்டு வைக்கணும் யாரும் நினைச்சிருக்கீங்க. யாரு பார்த்த வேலை? ஏனே பிளான் பண்ணி போட்டிருக்கீங்க. எத்தனை தடவை நீயே வருவேன்னு. சரி விடுங்க, நம்ம 2 பேரும் ஊருக்கு குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் வணக்கம் சொல்றேன். நீங்க எல்லாம் நல்லா தான், நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். வணக்கம், உங்க 4 பேருக்கு வணக்கம். சித்தப்பா சித்தப்பா நிக்கிறேன்ப்பா வாப்பான்னாரு, வேற ஒண்ணும் இல்ல. 2 நாளை விட இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நாளைக்கு இதை விட கடுமையா இருக்குமா? சரி, பார்த்த மூஞ்சியை பார்க்க ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குமே. உங்க தலையெடுத்து அப்படித்தான் பார்த்துதே ஆகணும். விதி மச்சிக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்காவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, மச்சிக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சுகதன சின்ன பிள்ளை சமரணி உண்ட வச்சுக்காவா வச்சுக்காவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, சத்தியமா நெஞ்சுக்குள்ளே ஒண்ணுமில்லை. என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன மணி வேணும் அள்ளி தருவேன். என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன மணி வேணும் அள்ளி தருவேன். உங்களுக்கு கேட்டாம தொட்டு நினைக்கிறேன். வேண்டியதை நீ கேளம்மா, மனுஷனோட நீங்க தொலைகி யாரு கிட்ட பாவம். ஒண்ணுமில்லை. நீனாக மூணாக முன்னால பாப்பமா மாப்பிள்ளை ராசாத்தி ஓட்டோடினா. வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, சத்தியமா நெஞ்சுக்குள்ளே ஒண்ணுமில்லை. சிங்கரம சாரு கொண்டு வரவா, சிட்டெரும்பு போல கூற வரவா, சிங்கரம சாரு கொண்டு வரவா. சிட்டெரும்பு போல கூற வரவா. தொட்டு விளையாண்டு நீ தலையோடு வந்ததடா ஏதோ ஒண்ணுமில்லை. பேசாம விட்டதடி ஆசை நான் தொட்டுக்கிட்ட பாவம். ஒண்ணுமில்லை. கைராசி முகராசி எல்லாமே மோதாசி உன்னோட ராசி அல்லாஹ் சுகவாசி. வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சுக்கவன விட்டாச்சு, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. என்ன பண்றது? ஏனே ம்? ஏன் ஒண்ணும் இல்லை. 2 பேரும் வரையில யாரும் மூஞ்சில முடிச்சிட்டு நீனும் குடுறங்க நானும் குடுறேன். ஒண்ணுமே இல்லையா? இன்னைக்கு ரொம்ப மேல உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயும் அப்படிதான் வரும். தாங்களை வேற மாதிரி மாத்திடுவோமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா இது என்னக்கா நீ சித்தாட்டம் எதிர்த்து சொல்லக்கா முத்த பிள்ளக்கா அது என்னவோ என்னவோ. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா இது என்னக்கா நீ சித்தாட்டம் எதிர்த்து சொல்லக்கா முத்த பிள்ளக்கா அது என்னவோ என்னவோ.
விளையாடும் மாமாக்கு ஒரு உமா கொடுக்குறியா? மாமியா நாடா பார்க்கறதுனால பேச மாட்டேங்கிறீங்க. மாமியா உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறீங்களா?
ஆடிக்கிட்டு இருக்கலாம் 2 நாளா நம்மளை பார்த்துக்கிட்டே கூப்பியா, இருக்கு கூப்பியா, கூப்பியா. தாக்கல் விடுவோமா கூப்பியா, கூப்பியா.